நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் நாம் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய கரம் பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தாய் திரு அவை தொழிலாளரான புனித யோசேப்பை நினைவு கூர்ந்து தொழில் செய்து கடவுளுடைய திட்டத்தை பல்வேறு நிலைகளில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறது. திரு அவையின் இந்த அழைப்பை உணர்ந்து நாமும் தொழில் புரிந்து உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் கடவுள் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாமும் ஜெபித்து மன்றாடுவோம். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான் என்கிற இந்த வார்த்தை துன்பப்படுகிற, துயரப்படுகிற, உலகத்திலே அநீதியோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. உண்மைக்காக ஓடி உழைத்து கொண்டிருக்கிற, நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் இதோ ஆண்டவர் செவிசாய்த்து அவர்களை உயர்த்துகிறார். இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியற்ற ஒரு உலகத்தின் மத்தியிலே நீதியோடு பயணிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் கிடக்கிற உள்ளங்களுக்கும் கடவுள் அடைக்கலம் கொடுக்கிற அன்பராக இருக்கிறார்.
இந்த நல்ல தெய்வத்தை நாம் இந்த வேளையில் பாடி புகழ்ந்து அவர் அளிக்கும் ஆறுதலில் நிலைத்திருப்போம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். ஆண்டவர் உண்மைக்காக நீதிக்காக உழைக்கிற பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, உண்மையை நீதியை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு பயணிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் செவிசாய்த்து இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொழிலாளர்களை நினைவு கூர்ந்து செபிக்கும் இந்த நல்ல நாளில் தொழில் சார்ந்து வாழ்க்கையை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் நிறைவடைவார்களாக. உயிரோட்டமுள்ள பிள்ளைகளாக தங்கள் உழைப்பில் நிறைவை கண்டு மகிழ தேவரீர் கிருபை செய்திருளும். உழைத்து உண்ண வேண்டும் என்கிற உண்மை நியதியை நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக திரும்ப நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் இன்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செபித்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.